தேடும். பேசிக்கா உங்களுக்கு தெரிய வேண்டியது பேசிக்கா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு தொடங்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாங்கள் சொல்றது ஏஐ. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குள்ளதான் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இப்படியெல்லாம் வரும். பேசிக்கா உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா இருந்துச்சுன்னா உங்களால பில்ட் பண்ணிட்டு போறது ரிலேட்டிவா ஈஸி. ஓகே, இந்த கோர்ஸ் இருக்கா ஃபாலோ பண்ணுங்க. பிகினர் லெவல்னு சொன்னாலும் அதுக்கு சில லெவலில் ஓகே. ஆண்ட்ரூ என்ஜி வந்து ஒரு நல்ல இன்ஸ்ட்ரக்டர். இந்த பர்டிகுலர் கோர்ஸ் இருக்கா ஃபாலோ பண்ணுங்க. பார்ப்பேன் என்ன இருக்குது. ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லான தியரி மாதிரி தான் வரும். What is AI, building AI projects, AI and the society. ஓகே, நான் இதை உங்களுக்கு ஒருக்கா ஷேர் பண்ணுறேன். இந்த வீக்குக்குள்ளே ஒருக்கா முடிக்க பாருங்க. ஃபுல் ஃப்ரீ தானே. 2, 3, 4, 5, 6 ஹவர்ஸ் மாதிரி தான் வரும். 6 ஹவர்ஸ்க்குள்ளே இருக்கா முடியுங்க. ஷேர் பண்ண ஜூம் சாட்டில் ஷேர் பண்ணி ஒரு கோர்ஸ். மற்ற கோர்ஸ் ஸோ பேசிக் ஒரு ஐடியா எடுத்த பிறகு நான் இந்த கோர்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நியூரல் நெட்வொர்க்ஸும் கன்வல்யூஷன் அண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஆனால் இந்த ரெண்டும் ஒரு ஃபுல்லாக மேத்தமெட்டிக்கல் அப்ரோச்லாம் போகும். மேக்ஸ் பேசிக் இருக்கு கவர்மெண்ட் எடுத்து பார்ப்போம். ஆண்ட்ரூ என்ஜி வந்து கொஞ்சம் ஒரு செமையா நல்ல ஒரு ஆள். என்ன பிரச்சனைன்னா டெப் கூட ஓகே. இதே மாதிரி ஷேர் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் பேஸ்டாக வருது. நீங்கள் இதில் கோர்ஸ் 1 ஒருக்கா முடிக்க பாருங்க. இந்த ஸ்பெஷலைசேஷனில் கோர்ஸ் 1 சட்டில் போட்டு எவ்வளோ பேருக்கா காப்பி பண்ணி தூக்குங்க. அது எனக்கு ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷனோட தாரு. இந்த மிச்ச இந்த கோர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுங்க. நாங்கள் வீக்கில் 2 நாள் மீட் பண்ணோம். ஸோ 2 நாளில் நிறைய மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் படிக்கலாம். முதலாவது. ரெண்டாவது வந்து நான் ஒர்க் பண்ணது முக்கால்வாசி மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்கில் தான். பட் நான் இன்னொரு எக்ஸ்பர்ட்டாக நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு இன்டர்மீடியட்டான ஒரு ஆள். அதால் நாங்கள் ஒவ்வொரு இதையும் ஒரு ப்ராப்ளம் பேஸஸாக டேக்கிள் பண்ணிட்டு தான் போவோம். ஸோ நார்மலாக நாங்கள் மிஷின் லேர்னிங் எடுத்தாலுமே ஒரு ப்ராப்ளம். ஹாய் பிருந்தா. பிருந்தா மோடல்லாம் இதை போட்டுட்டீங்களா இல்லை இன்னும் செய்ய முடியலையா? டைம் தேவைன்னு சொல்லுங்க, பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு அப்லோட் பண்ண இது காட்டிச்சா? அது டெட்லைன் செட் பண்ணோடய உங்களுக்கு விட்டுருக்காதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, உங்களுக்கு மோடில் அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சா? மைக்ரோஃபோன் இருக்கவா கிட்ட எடுங்களேன், கேட்குது. இங்க மழை சார், அதான் கொஞ்சம் கேட்குது இல்ல.
எங்க இருக்கீங்க? நான் இப்ப வவுனியா சார். ஓகே ஓகே. வவுனியால இன்டர்நெட் கனெக்ஷன் சும்மா குறைவா இருக்குவே. டவுனுக்குள்ளயா நீங்க? அதுதான் சார். ஒரு டவுனுக்கான சார். அதான் சார் எனக்கு சரியான ஸ்லோ சார். எங்க மாமா இருந்த ஓமந்தி அடியில அப்ப நாங்க அங்க வந்துருக்க கூட 3G இழுக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. எஸ்எம்எஸ் காலையில உனக்கு யாராவது அனுப்பினா பின்னாடி தான் வந்து சேரும். இது அப்படியெல்லாம். டவுனுக்கு தான் சார். இது வவுனியா டவுன் சார். அதனால பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் அப்லோட் பண்ணி ஏலாம் இருந்துச்சுண்டா எனக்கு ஒருக்கா வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க அவுட்புட்டை மட்டும். ஏன்னா நான் என்ன ஷுவர்ல இவங்களோட மூடில் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு டெட்லைன் இன்றைக்கு 4:20 செட் பண்ணால் மேபி 4:20 பிறகு அப்லோட் பண்ண விடுதோ இல்லையோ தெரியா. சில லேட் சப்மிஷன் காட்டலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ நான் இவ்வளோ நேரம் காய்ச்சிட்டு இருந்தது வந்து எங்களோட இந்த சட்டில் போய் பார்த்தீங்கன்னா நான் 3 கோர்ஸ் போட்டிருக்கேன் எங்களோட ஜூம் சாட்ல. எங்களோட ஜூம் சாட்ல போய் பார்த்தீங்கன்னா 3 கோர்ஸ் போட்டிருக்கேன். ஒரு ஆன்லைன் கோர்சஸ் லிங்க். ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் வச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. இது ஃப்ரீயாக ஃபாலோ பண்ணலாம். கோர்சரான்ற வெப்சைட்டுக்குலாம். சார் எனக்கு சாட்ல ஒன்றும் காட்டுது இல்லை சார் ஜூம் சாட்ல. எனக்கு திருப்பி போடுறேன் சார். கொஞ்சம் திருப்பி போடுறேன். ஓகே சார் நான் இப்போ வந்துட்டான்னு பாருங்க. பைத்தன் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி நான் திருப்பி. ஓகே. இப்போதான் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் செய்யணும். ஓகே பிரச்சனை இல்லை. நீங்க செஞ்சுட்டு அடுத்தலாம் அது பிரச்சனை இருக்காது. எனக்கு என்னன்னா அனுப்பிக்கிற சரிதானே. அதை உங்களுக்கு எலிமெண்டா அதுல அப்லோட் பண்ணுங்க. அது கஷ்டமா இருந்துச்சுன்னா எனக்கு ஒருக்கா வாட்ஸ்அப்ல அனுப்ப கொண்டு சொல்ல. சில வளர்ந்த எனக்கு இவங்களோட மொடியூல் சிஸ்டம் என்னென்னு ஒர்க் பண்ணன்னு தெரியும். அதால ஸோ இந்த இப்போ நான் உங்களுக்கு 3 கோர்ஸ் அனுப்பியிருக்கேன் பாருங்க ஒருக்கா ஜூம் சாட்ல 3 லிங்க், அது 3 வெப்சைட் லிங்க். இந்த கோர்சஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் ரிலேட்டடான ஒரு பேசிக்ஸ் மாதிரி மேத்தமெட்டிக்கல் கொஞ்சம் பேசிக்ஸ் தேவை. ஸோ இந்த இந்த எங்களோட உண்மையான சிலபஸ் முடிஞ்சு. இப்போ நான் ஐடியாவில் நாங்கள் செய்ய வேண்டிய சிலபஸ் முடிஞ்சு. இப்போ உங்களுக்கு வீட்டை சும்மா இருப்பீங்க, ஃப்ரீ டைமாக இருக்கும்போது இந்த கோர்ஸ் ஒர்க்காக ஃபாலோ பண்ணுங்க. ஆன்லைன் லெக்சர்ஸ் மாதிரி வந்து படிப்பிப்பாங்க, இங்கிலீஷ்லாம் படிப்பிப்பாங்க. பட் இப்போ உங்களுக்கு எதுவும் டவுட்னா அதை பர்டிகுலராக நோட் பண்ணி வச்சுட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஃப்ரீ டைமில் சொல்லித்தரேன். ஸோ இதே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இப்போ இந்த பர்டிகுலர் கோர்ஸ் இதோட முடிஞ்சு, பட் உங்களுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ மிஷின் லேர்னிங் ரிலேட்டடாக ஒரு ஐடியா இருக்குது செய்யறதுக்குன்னா இது ஒரு நல்ல இடம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. நான் அனுப்பின இந்த 3 கோர்ஸ். இந்த மோஸ்ட்லி மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாத ஆட்கள் எத்தனையோ பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வாரவங்க. உங்களுக்கு இந்த மேத்தமெட்டிக்கல் கொஞ்சம் பேசிக்ஸ் உண்மையாக உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்யறதுக்கு மேத்ஸ் தேவையில்லை. பட் நீங்கள் என்னத்தை கோட் பண்ணுறீங்கன்னு மோஸ்ட்லி நாங்கள் யூஸ் பண்ண லைப்ரரிஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன சொல்லுங்க என்ன நடக்குன்னு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாக்காகத்தான் நான் இந்த 3 கோர்ஸும் தந்துருக்கேன். அவ்வளோதான். சும்மா ஒரு ஐடியா அவங்களே தருவேன் என்ன செஞ்சு. உங்களுக்கு சில கோர்ஸ்ல அவங்களே சொல்லுவாங்க. அண்ட்ரூ என்ஜின்ற ஒரு ஆள் இருக்கார், அந்த ஆளே சொல்லுவார். இப்போ அவரு விளங்கப்படுத்திட்டு ஒரு விளங்காட்டி பிரச்சனையே இல்லை, இதை ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போகணும். ரெண்டாவது சில கன்செப்ட்ஸ் வந்து எங்களுக்கே கொஞ்சம் கூட மாதிரி தான் இருக்கு. உள்ளுக்குள்ள என்னண்டாது இது அப்பதான். ஸோ இந்த சிலபஸ் முடிஞ்சபடியா நான் யோசிச்சேன் உங்களோட அந்த இந்த சண்டே உங்களோட அந்த மெட்டா அசைன்மெண்ட் சப்மிஷன் இருக்குது தானே, உங்களோட பர்சனல் ப்ராஜெக்ட் என்னன்னு சொல்லி ஒரு இதோண்டு கேட்டிருந்தோம். ஸோ அதில் இருந்து நாங்கள் ஒவ்வொரு வீக்கும் ஒரு ரிவ்யூ மாதிரி கொண்டு போகலாம். ஸோ உங்களுக்கு 2 hours தேவையில்ல, ஒரு 1.5 hours காணும் ரிவ்யூ மாதிரி போகிற வழியா பண்ணுங்க சார். இது உங்கள்ட்ட செய்திருக்கேன்னு சொன்னீங்க தானே ஆல்ரெடி. எது அந்த எம்ப்ளாய்மெண்ட் கேட்டேன் சார். நான் ப்ராஜெக்ட் சொன்னேன். அதை சென்ட் பண்ணி விடுவீங்களா சார்? எது எக்ஸாக்டா கேக்குறீங்க? எம்ப்ளாய்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல. அதுல சார் நான் அந்த மெடிக்கலுக்கு தான் செய்யறேன். ஓகே, மெடிக்கல் எக்ஸாக்ட்டா என்ன செய்றீங்கன்னு நான் சொல்லலையே நீங்க. மெடிக்கல் அந்த மெடிசின் ஸ்டாக் அவைலபிள் ஸ்டாக் கவுண்டிங் அதெல்லாம் செஞ்சிருக்கேன். அதான் சார்.
ஓகே, அதில் நான் செஞ்ச ப்ரொஜெக்டை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஸோ நாங்கள் செஞ்சது மோரோலெஸ் ஹார்ட்வேர் ரீதியாக தான் வந்தது. ஓகே, ஹோல்ட் ஆன். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் பேசிக்காக செஞ்சது என்னென்னா, ஒரு கவுண்டரில் வந்து லெட்ஸ் ஒரு இப்படி ஒரு ஷெல்ஃப் இருக்குன்னு எடுப்போம். இந்த ஷெல்ஃபில் ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு பார்கோட்ஸ் மாதிரி இருக்குது. இது ஒரு ஷெல்ஃப் மாதிரி யோசிங்க. இதில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது, இதில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது, இதில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது, இதில் ஒரு பார்கோட் ஒன்று இருக்குன்னு சரி, ஒரு பார்கோட் ஒன்று இருக்குது. இந்த ரெட் கலர் வந்து பார்கோட். ஸோ நாங்கள் செஞ்ச சிஸ்டம் என்னென்னா, ஒரு ரொபோட் வரும். ரொபோட் வந்து இந்த பார்கோடை ரீட் பண்ணிட்டு இதுலேயே ஒரு எவ்வளவு இந்த ஷெல்ஃபில் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு அளக்கிற ஒரு மெக்கானிசம் வச்சுருந்தோம். ஸோ ஒரு பார்கோட் அதோட வெயிட்டை மெஷர் பண்ணிக்கொண்டு போகும். ரைட், அதை வந்து நாங்கள் இந்த ஒரு பேக் ஹேண்டுன்னு சொல்ல ஒரு பைத்தன் ஸ்கிரிப்டுக்களால் எடுத்து நாங்கள் மெயின்டைன் பண்ணாங்க. ஓகே, இந்த பார்கோட் அதுக்கான வெயிட். ஸோ இப்போ என்ன ஆகும்டா, ஒவ்வொரு நாளும் வந்து இந்த ஒரு கொஞ்சத்துக்கு ஒரு லெட்ஸ் ஒரு 3 hours ஒர்க்காக ரன் பண்ண விட்றோம். எப்பவுமே இந்த ஒரு கட்டத்தில் வந்து இந்த வெயிட் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூவோட குறையும். ஆல்மோஸ்ட் 0 ஆகலாமோ. இந்த வெயிட் வந்து ஒரு இண்டிகேட்டராக இருக்கும். இதில் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குன்ற ஒரு இண்டிகேட்டராக இருக்கும். சரி, ஒரு 10 கார்டுக்கு எவ்வளோ வெயிட் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கலாம். நாங்கள் செஞ்ச சிஸ்டம் என்னென்னா, சப்போஸ் வந்து வெயிட் வந்து ஒரு அளவை விட குறைஞ்சிச்சுண்டா இந்த பர்டிகுலர் ஷெல்ஃபை ரீஃபில் பண்ணணும். அந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு சிஸ்டம் செஞ்சுருக்கோம். ஸோ இதே நீங்கள் எப்படி மாற்றி செய்யலாம்டா, இது வந்து ரொபோ பேஸ்டாக வர வழியாக உங்களுக்கு ரொபோ எல்லாம் சேர்த்து வெளுத்தது. அது இந்த ப்ரொஜெக்ட் நாங்கள் செஞ்சது ஆல்மோஸ்ட் ஒரு 6 months எடுத்து செஞ்சோம். இந்த ரொபோ சேர்த்துக்கு தான் சரியாக டைம் எடுத்துச்சு. நீங்கள் எப்படி செய்யலாம்டா, ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட். டேட்டா பேஸஸ் தெரியுமா? SQL databases. So normal databases கூட databases நாங்கள் பைத்தனில் டிக்ஷனரிஸ்ன்னு சொல்லுவோம். டிக்ஷனரிஸ் எப்படி இருக்குமுன்னா, நாங்கள் ஒரு அரே ஒன்று டிஃபைன் பண்ணுறோம்னா இப்படி ஒரு கேர்ள் பிராக்கெட்ஸ் போட்டு டிஃபைன் பண்ணுறது தான் டிக்ஷனரிஸ். ரைட், டிக்ஷனரிஸில் எப்படி இருக்குமுன்னா, லெட்ஸே ஒவ்வொரு அட்ரிபியூட்ஸ்னால கிளாஸிஃபை பண்ணலாம். சரி, ஒரு ஆளோட நேம், அந்த ஆளோட ஏஜ், மெடிக்கல் கண்டிஷன் சம்திங். இந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் செய்ய போகிறோம்னா, இப்போ இன்புட்டாக ஒரு ஆள் வந்திருக்கார், அந்த ஆள்கிட்ட நேம், ஏஜ், மெடிக்கல் கண்டிஷன்ஸ் நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி ஒன்று இருக்குன்னு எடுத்துக்கொள்ளும். ஒரு ஆள் கவுண்டருக்கு வந்தோடனே அந்த ஆள்கிட்ட நேம், ஏஜ், அந்த ஆள்கிட்ட மெடிக்கல் கண்டிஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் இருந்து நாங்கள் இப்போ ஒரு மேப் பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் மெடிக்கல் கண்டிஷனுக்கு என்ன மெடிசின் மேப் பண்ண போகிறோம். இந்த மேப்பிங் வந்து நாங்கள் நார்மலாக எங்கேயாவது ஒரு இடத்துல லோக்கலாக சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல போனேன்னா, லெட்ஸ் ஃபீவர் ஒரு மெடிக்கல் கண்டிஷன் தான், அதுக்கு மேப் பண்ணியிருப்போம் பேனடால். லெட்ஸ் வாமிட்டிஷ் ஒரு கண்டிஷன் மேப் பண்ணியிருந்தாங்க, அதை நான் மேப் பண்ணி வைப்போம். லெட்ஸ் டவுன்ஃபெரிடோன் ஆக்சுவல் மருந்து. லெட்ஸ் கோல்டுனா சளியண்டா மேபி ஆக்மெண்டிங் அப்படி. ஸோ இப்படி ஒரு மேப்பிங் வந்து நாங்கள் முதல்ல மேப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஆள் வந்தோடனே அந்த ஆள் வந்து நேம், ஏஜ், மெடிக்கல் கண்டிஷன்ஸை கொடுத்தோடனே இந்த ஆள் வந்து ஒரு யூசர் இன்புட்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆளோட யூசர் இன்புட்ஸாக இருக்குது. ஸோ அவுட்புட்டில் அந்த ஆளுக்கு எவ்வளோ மருந்து வந்து கொடுப்பட்டிருக்கோம் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ரைட், இது ஒரு சிம்பிள். இப்போ நான் சொன்னால் சரியான சிம்பிள். இப்போ பேனடால் எவ்வளோ கொடுக்கணும், டவுன்ஃபெரிடோன் எவ்வளோ கொடுக்கணும், ஆக்மெண்டின் எவ்வளோ கொடுக்கணும், இதில் தங்கி இருக்க போகுது 2-3 விஷயத்தில் தங்கி இருக்க போகுது. முதலாவது இந்த ஏஜில் தங்கி இருக்கும். அதை தவிர நீங்கள் கலெக்ட் பண்ணுற வேறு பேராமீட்டர்ஸ்லேயும் தங்கி இருக்கு. லெட்ஸ் எவ்வளோ நாளாக இந்த கண்டிஷன்ஸ் இருக்கு, how many days. ஸோ இப்படி ஒரு சிஸ்டம் நீங்கள் செய்யலாம்னு நான் நினைக்கிறேன்.
இந்த மேப்பிங்கை நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் சிம்டம்ஸ் தான் இருக்குது, அதுக்கேற்ற கொஞ்சம் மருந்து தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மேப்பிங் எடுத்து வச்சுட்டு ஒரு ஆள் வந்தோடனே வச்சு ஒரு ஃபேஸ் டிடெக்ஷனுக்குலாம் அந்தால டிடெக்ட் பண்ணிட்டு இந்த இன்புட் டைம் எடுக்கிறோம். பிள்ளைங்கள விஷுவல் பேசிக்லையா இதையா? இதை விஷுவல் பேசிக்ல செய்யலாம். பேசிக்காக அந்த இஃப் கண்டிஷன்ஸ் நீங்கள் சரியாக கொடுத்தீங்கன்னு தெரியும். இதுதான் அந்த ஐடியா. இல்லை இதில் எதுலேயுமே நீங்கள் செய்யலாம். பேசிக்காக ஒரு லிஸ்ட்டு வேணும், ஒரு லிஸ்ட்டு வேணுச்சுன்னா சரி, அவ்வளோ. இந்த கஞ்ச பிள்ளைங்கச்சுன்னா சரி, இது இதுலேயும் செய்யலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் பிள்ளைங்கள அதுவுமே ஆக்களை பொறுத்து டிபெண்ட் ஆகிற அந்த கேள்வி. இப்போ சப்போஸ் நீங்கள் என்னட்ட வந்து என்னத்தை கேட்டாலுமே நான் பைத்தனை தான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா பைத்தனுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ சப்போஸ் இதே இது சில பிள்ளைங்கள நான் இப்ப படிக்கவே வந்திருக்கேன். ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் அதை இன்டர்ஃபேஸோட செய்ய போறீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், பைத்தன் டச் பண்ணாதீங்க, C++ஓட போங்க. சப்போஸ் நீங்கள் இன்டர்ஃபேஸ் வந்து சிம்பிளாக தான் செய்ய போறீங்கன்னா விஷுவல் பேசிக் சரியான சிம்பிளான டூல், இன்டர்ஃபேஸ் டக்குன்னு கிரியேட் பண்ணிக்கலாம். அது கேட்டு நான் ரோசா கிட்ட கேட்டேன் விஷுவல் பேஸ் செய்யட்டானுக்கு ஒரு பேசிக் C# இல்ல ஜாவால செய்தா நல்லா. ஓகே, அப்போ நீங்கள் ஜாவால செஞ்சீங்கன்னா ஒரு ஆக்சுவல் ஒரு கம்பெனியில் ஒரு ப்ரொஜெக்ட் செய்கிற லெவலே போகலாம். வேண்டாம் நீங்கள் ஆக்சுவலாக ஒரு சாஃப்ட்வேரை லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி செய்யலாம். ஸோ அது ஆனால் ஜாவா ரிலேட்டிவாக காம்ப்ளெக்ஸ், நிறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஹெடர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கோம், சோர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும், அதில் ஒழுங்காக கொடுபட்டுருக்கணும், செய்யலாம். இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக செய்ய போகிறீங்கன்னா ஜாவாவில் போனீங்கன்னா பெட்டர். ஏன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஜாவாவில் ப்ராக்டிஸ் பண்ண உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நெட்டில் பார்த்து சர்ச் பண்ணி செய்யலாம். பேசிக்காக நான் பைத்தன் நாங்கள் ஒரு நாள் பாடமாக்கிற இருக்காரு. சப்போஸ் எனக்கு எதுவும் டவுட்டுண்டா கூட நான் இப்படி ஒரு விஷயத்த போய் தேடுவேன். சரி, எனக்கு இன்றைக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இந்த ஓஎஸ் டிரெக்டரி என்னென்ன பைத்தனில் எடுக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குமா அவங்களோட சைட்ஸில். ஸோ இது docs.python நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. பைத்தனில் என்ன டவுட் இருந்தாலும் இதில் வந்து தண்டிங்கன்னா ஷூராக இருக்கும். அந்த மாதிரி தெரியல. ஓகே, இப்போ இதுதான். ஸோ அந்த மாதிரி இப்போ ஜாவாக்கு இந்த மாதிரி ஒரு லைப்ரரிஸ், ஸோ லைப்ரரிஸ் இல்லை டிரெக்டாக ஜாவாக்குள்ள டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது ஷுவராக. ஜாவாக்கு, சிக்கு, C++. அதால இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் சரியான ஃபேமஸாக இருக்கிறதுக்கு ரீசன் டாக்குமெண்டேஷன் ஒழுங்காக இருக்கிறபடியா. நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, டாக்குமெண்டேஷன் ஒழுங்காக எல்லா லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்குது. Perl, Ruby, ஆர் ரிலேட்டிவாக ஓகே. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு தெரியாத நிறைய லாங்குவேஜஸும் இருக்குது. ஆனால் என்ன லைப்ரரிஸ் இல்லை, ஒழுங்கான பாப்புலரான பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸுக்காக நாங்கள் அதை ஒமிட் பண்ணுறாங்க. பட் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னா பைத்தன் ஓகே. ஒரு ப்ரோக்ராம் ஒரு சாஃப்ட் பைத்தனை சிம்பிளாக ஒரு நாள் முடிச்சிடலாம் அந்த ப்ரொஜெக்ட். ஆனால் என்னது உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் மாதிரியோ ஒரு என்ன சொல்ல ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி வந்து வரணும்னு பண்ணால் பைத்தன் கொஞ்சம் கஷ்டப்படும். பைத்தனில் இன்டர்ஃபேஸ் செய்யறதுக்கு அவ்வளோ டூல்ஸ் இல்லை. பைத்தன் நாங்கள் ஒரு என்ன சொல்லுங்க, இப்போ ஒரு விஷுவல் ரிலேட்டடாக செய்யறதுக்கு பைத்தன் ஒன்றுக்குமே உதவாது. அதுதான் அந்த பிரச்சனை. இப்போ ஜாவால என்றால் டேஷ்போர்ட்ஸ் போடலாம், ஜாவா டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். நம்மள எல்லாம் கேம்ஸ் டெவலப் பண்ணுறது எல்லாமே யூனிட்டி ஜாவால என்றா அது கம்பேட்டிபிள். பைத்தன்ல யாரும் கேம்ஸ் டெவலப் பண்ணி பார்த்துருக்க மாட்டேங்குது, அவ்வளோதான். உங்களுக்கு கன்செப்ட் ஓகே விளங்கிச்சா? போற நீங்க பேசிக் ஆண்ட தொடங்கி பாருங்க. விஷுவல் பேசிக்ல தொடங்கி பாருங்களேன் ஃபர்ஸ்டா. விஷுவல் பேசிக்ல உங்களுக்கு இந்த மேப்பிங்ல ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் விஷுவல் பேசிக் அவ்வளோ டீப்பா செஞ்சது இல்லை. அப்படியா உங்களோட அந்த லெக்சரர் வந்து ஜாவா சஜஸ்ட் பண்றபடியே நான் இடத்துல ஜாவால தொடங்க. ஏன்னா ஜாவா வந்து எப்படியும் இருக்கிறது ஒரு நல்ல எக்ஸ்போஜர். எனக்கு வந்து ஒரு நாள் ஜாவால பெரிய ப்ராஜெக்ட் செய்யவே மாட்டேன். நான் இதுக்கே நம்புற மாதிரி அப்பாட ஆசைக்கு வந்து நான் படிக்கவே வந்தேன். அப்பாட ஆசைக்கு படிக்காத நீங்க படிக்க எனக்கெல்லாம் படிக்கிறது இல்லப்பா, செய்யலாம் ஜாவா சொன்னாங்களே.
பெருசா இருக்கும், கொஞ்சம் மதியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது. சிவில எல்லாம் ஆட் பண்ண ஏதோ ஒரு இதுல செய்துட்டு போயிடலாம். அங்க கேள்விக்கு சொல்லணும்னு இருக்கு. அதுதான் ஏ ரொம்ப கஷ்டம். வைவாக்கெல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு தானே, அதுக்கு கிளாஸஸ் எல்லாம் கொடுக்குறவங்க. நீங்க இதுக்கெல்லாம் எப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்துருவேன் சொல்லி தெரியாது. கேக்குறீங்களா? அழுதுகிட்டே ஓடி வந்துருவேன். நானும் அப்படித்தான்ப்பா. கேம்பஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் ஏதோ ஒரு வைவாக்கு போயிட்டு பயந்து நான் அன்றைக்கு வைவா செய்யவும் இல்லை. நான் இங்க ஃபர்ஸ்டா வந்து அழுதுகிட்டே ஓடி வந்துட்டேன். பழகிடும், ஒன்று ரெண்டு சேர்த்தான் பழகிடும். ஃபைனலி ப்ரொஜெக்ட் ப்ரெசன்டேஷன்ல ஒரு ஜோக் உண்டாச்சு. அது இண்டிவிஜுவல் ப்ரெசன்டேஷன் முடிய இண்டிவிஜுவலா கேள்வி கேட்பாங்க வைவாக்கு. அதுல நான் செஞ்ச ரிசர்ச்ல நான் ஒரு சாமான மாறி சொல்லிட்டேன். கெட்ட காலமே சூப்பர்வைசர் வர அந்த ரூமுக்குள்ள இருந்து அந்த அது நிப்பாட்டி இல்லாத அப்படி இல்லை, அது இப்படித்தான் மாத்தி சொல்ல எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. இருந்த எல்லாமே லெக்சரர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் செய்யலாம். அவனு பாத்துட்டு ரிசல்ட்ஸ்ல கை வச்சிருவான். பயங்கர நோண்டி தானே லெக்சரருக்கு. சூப்பர்வைசரை முன்னாலே வச்சு இப்படி பிள்ளையா சொல்லிட்டேன்னா அதனாலே சொல்லிச்சு. அது எல்லாம் மாறுது. அதெல்லாம் கேஸ் இல்லை. நீங்க பேசிக் ஒரு லாங்குவேஜ் தொடங்குங்களேன். ஸோ ஹரியாக்கள் உங்களுடைய இது இருக்கா செஞ்சுட்டு சொல்லுங்க பாப்பா. நாங்க பார்த்துக்கிட்டு ஆட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நான் மெயினாக உங்களுக்கு சொல்ல வந்தது வந்து மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் பேசிக்ஸ் கொஞ்சம் டச் பண்ணிட்டு பேசிக்கா இப்போ நாங்கள் போகிறது எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ். இதெல்லாம் நாங்கள் உன்னோட நாலேஜுக்காக தான் சொல்கிறேன். மோஸ்ட்லி எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறபடியா மோஸ்ட்லி இந்த பேசிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு போனாலும் ஓகே. ஒரே நாளில் பார்க்க போனால் நிறைய மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் முன்னே உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டியது மேத்ஸில் 2-3 விஷயம். அதாவது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். மேட்ரிக்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். மேட்ரிக்ஸ் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும். மேட்ரிக்ஸ் என்னென்ன மல்டிப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஓ லெவலில் படித்தது. பட் ஏ லெவலில் வர ஒரு சின்ன சின்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குது. அது என்னென்னு நான் சொல்லி கொண்டு போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக்கான அல்ஜீப்ரா தெரிஞ்சிருக்கணும். அல்ஜீப்ராண்டா கூட்டல், கழித்தல், பெருக்கல், ஒரு ஃபங்க்ஷன் என்னென்னு கிரியேட் பண்ணுறது, அப்படி இதுகளை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய பேசிக்காக மேத்ஸ் ரிலேட்டடாக வர வேண்டியது ஆகலும் பேசிக்ஸ் இதுதான். இதை தாண்டி அங்கே கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் இப்போ கதை கேள்வி. அது மோஸ்ட்லி உங்களுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கிற மாதிரி படலாம். சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஸோ நியூரல் நெட்வொர்க்குன்னு என்னென்னாக்கா பேஸ்லேன்னு சொல்லி வரும். ஸோ நியூரல் நெட்வொர்க் என்னென்னா பேசிக்காக ஒரு இன்புட் ஒன்று இருக்குது. ஓகே, இன்புட் ஒன்று இருக்குது, ஒரு அவுட்புட் ஒன்று இருக்குது. இன்புட் என்ன அவுட்புட் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ நாங்கள் லெட்ஸே ஒரு இமேஜ் ஒன்று இன்புட்டாக கொடுக்குறோம். இமேஜ் எங்கடைய அவுட்புட் என்ன சொல்லணும்னா இந்த இமேஜில் ஒரு கார் இருக்கா இல்லையா அதுக்கு பதில் தெரியும். யாருக்கா இதை உங்களோட மனுஷர்கள் ஹியூமன்ஸ் எங்கள்கிட்ட இதை காட்டுறோம்னா நான் டிரெக்டாக பார்த்துட்டு சொல்லுவோம் ஓகே கார் ஒன்று இருக்கு இல்லை. பட் ஒரு கம்ப்யூட்டரே இது என்னென்னு செய்ய வைக்கிறன்றது தான் பேசிக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நாங்கள் சொல்கிறது வந்து டிரெக்டாக ஒரு கடல் மாதிரி ஒரு பெரிய ஃபீல்ட். அதில் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இதெல்லாம் அது சப் கேட்டகரிஸ் மாதிரி ஒவ்வொரு அந்த இந்து சமுத்திரம், பசிபிக் ஓஷன் மாதிரி சின்ன சின்ன ஃபீல்ட்ஸ். ஸோ இதில் நான் ஒர்க் பண்ணுற ஏரியா வந்து மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங், ரைட்? ஸோ மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்னா இப்போ நான் கதைக்கிற இந்த ப்ராப்ளம் தான். நான் ஒரு இன்புட் இருக்குது, ஒரு அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அதை என்னென்னு கன்வெர்ட் பண்ண போகிறோம் அதுதான் எங்களோட மெஷின் லேர்னிங் ப்ராப்ளம்னு நாங்கள் சொல்லுவோம், ரைட்? என்னத்தை என்னவா மாற்றணும் அதான் மெஷின் லேர்னிங் ப்ராப்ளம். ஈவன் வேறு கேசஸாக கூட இருக்கலாம். ஒரு இன்புட் வாய்ஸ், ஒரு இன்புட் ஆடியோன்றது அந்த ஆடியோவில் இருக்கிற வாய்ஸ் யாருடேன்னு கண்டுபிடிக்கும், ரைட்?
ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து ஒரு வாய்ஸ் ஒரு ஆளை ட்ரை பண்ணுறாங்கன்னா ஒரு சில கேட்டோன்னு சொல்லக்கூடிய மாதிரி ஓகே இது 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 ரஜினிகாந்த் தான், இது கமல் தான். அதை ஒரு கம்ப்யூட்டர் என்னன்னு செய்ய வைக்கிற அதுதான் இப்போ இருக்கிற நடுவில் இருக்க ஒரு கொஸ்டின் என்னன்னா, இந்த இன்புட்டை கம்ப்யூட்டருக்கு பாஸ் பண்ண போகிறோம், அவுட்புட் எடுக்கிறோம். அந்த கம்ப்யூட்டர் இந்த இன்புட்லேருந்து நான் அவுட்புட்டை என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் இதுக்கு. இதுக்கு முன்னம் நாங்கள் பேசிக்காக ஹியூமன்ஸ் என்னென்று இதை செய்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ பேசிக்காக ஒரு இன்புட் இமேஜ் ஒரு ஹியூமனுக்கு கொடுத்தோன்னா பேசிக்காக நான் என்ன பார்ப்பேன், ஓகே இந்த படத்தில் என்னென்ன இருக்குது, ஓகே ஸ்க்ரீன் ஒர்க்கை ஷேர் பண்ணுவோம். சரி, ஓகே ஸோ இப்படி ஒரு இமேஜாக நான் இன்புட்டாக எடுக்கிறேன். ரைட், ஓகே லெட்ஸ் இப்படி ஒரு கார் எடுக்கிறோம். ரைட், இப்படி ஒரு படம் எடுக்கிறோம். ரைட், இப்படி ஒரு படம் எல்லாம் படம் விளங்குது தானே. இந்த இமேஜில் இப்போ இருக்கிறது அந்த கார் தான் ரெண்டு எனக்கு அப்படி தெரியுது. பேசிக்காக நான் பார்க்க தெரியுது, 2 சில்லு தெரியுது. ஓகே 2 சில்லு தெரியுது, ஒரு சைட் மிரர் ஒன்று தெரியுது, அங்கங்கே கொஞ்சம் கண்ணாடி வச்ச மாதிரி தெரியுது. ரைட், இது பார்த்தோன்னே கார் தாண்ட கிளிக் ஆகிற அட்ரிபியூட்ஸ் மோஸ்ட்லி இதுதான். ரைட், இப்போ இந்த கார்ட ஷேப். ரைட், இந்த கார்ட ஷேப். இப்போ லெட்ஸே இன்னொரு ஆள் வந்து கேள்வி கேட்குறாரு, ஓகே இது என்ன மாடல் கார். இப்போ இதை என்ன பார்த்தோன்னா இது ஒரு அவுடி மாதிரி தெரியுது, ஷுவரில் அவுடியா இல்லையாண்டு. அதுக்கு ரீசன் வந்து இந்த பேசிக்காக எனக்கு இது கார் தாண்டி தெரியுது. எப்படின்னா 2 சில்லு தெரியுது, கேன் சைட் மிரர் தெரியுது. பட் இதெல்லாம் இது ஒரு அவுடின்னு சொல்லலாது. ரைட், அவுடிக்கான ஒரு தனித்துவமான சிறப்பியல்பை நான் தேடுறேன் இதுக்கு. அதே மாதிரி தான் இந்த ஒரு காருன்னு சொல்றக்கூடியதுக்கான சில அட்ரிபியூட்ஸை நான் இதில் தேடுறேன். அதனால தான் இந்த சில்லு இந்த சைட் மிரர் என்னோட ஓகே இது ஒரு காராக இருக்கிறதுக்கான சான்சஸ் கூடன்னு நான் சொல்கிறேன். ரைட், இப்போ அதே ஆள் வந்து என்கிட்ட கேட்குறது இது ஒரு அவுடி தான் கேட்டோன்னு இப்போ நான் என்ன தேடுவேன், இது ஒரு அவுடி என்று சொல்றதுக்கான தனித்தியல்புகளை தேடுவேன். பட் அதுக்கு முன்னும் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அவுடி என்னென்ன வச்சிருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இது ஒரு ப்ராப்ளமாக தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். இன்னும் இது நாங்கள் இதை என்னென்ன கோட் பண்ணுறது பெரிய நாங்கள் யோசிக்கலை. ரைட், உங்களுக்கு தெரிய வேண்டியது இப்போ நாங்கள் வந்து எங்களோட பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் யோசிக்காமலே சில தனித்தியல்புகளை தேடுற மாதிரி இந்த கம்ப்யூட்டரையும் தேட வைக்க போகிறோம். ரைட், ஓகே ரைட். இப்போ சில வேலை இன்னொரு ஆள் வந்து என்கிட்ட கேட்குறாரு இது ஒரு அவுடியா இல்லையான்னு கேட்கக்கூட. இப்போ நான் சொல்வேன் எஸ் நோ, அதுதான் என் ஆன்சர். ஒன்று இருக்கு அல்லது இல்லை. இப்போ எனக்கு வந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும் அவுடி என்னன்னு மெட்ட கார்லேருந்து வேறுபடுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். மேபி இந்த பேக் லைட் இருக்கிற ஸ்டைலை வச்சு நான் சொல்லலாம், இந்த பஃபர் இருக்கிற ஸ்டைலை வச்சு சொல்லலாம். ரைட், இப்போ லெட்ஸ் இன்னொரு இமேஜ் எடுப்போம். இந்த இமேஜ் எடுப்போம். இந்த இமேஜ் வந்து ஒரு ஆள் வந்து இது கார் தானான்னு என்னிட்ட கேட்டால் ஆன்சர் எஸ். ஏன் ஹெட்லைட்ஸ் 2 தெரியுது, சைட் மிரர் 2 தெரியுது, சில்லு தெரியல எனக்கு. ரைட், இப்போ முதல் தந்த இமேஜுக்கும் இந்த தந்த இமேஜுக்கும் சரியான வித்தியாசம் இருக்கு. ரைட், முதல் தந்த இமேஜில் எனக்கு சில்லு தெரியுது, இல்லை சில்லு தெரியவே இல்லை. அங்கே ஒரு சைட் மிரர் தெரியுது, இங்கே சைட் மிரர் 2 சைட் மிரர் தெரியுது. இங்கே ஹெட்லைட்ஸ் தெரியுது, அங்கே ஹெட்லைட்ஸ் எனக்கு ஒன்றுமே தெரியலை. பட் என் மைண்டில் வந்து தெரியுது இது கார் தான். பட் இதே ஒரு கம்ப்யூட்டர் என்னன்னு செய்ய வைக்க போகிறோம். ரைட், அதுதான் இப்போ எங்களுக்கு. ரைட், இந்த இமேஜுக்கு வந்து ஒரு ஆள் கேட்குறேன் இது ஒரு அவுடியா. ஆப்வியஸ்லி ஆன்சர் இல்லை. என்னென்னு சொல்கிறேன், முன்னால் இருக்கிற லோகோவை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ரைட், அதே மாதிரி இப்போ கம்ப்யூட்டர் ஒன்றுக்கு ஓகே ஒரு ஆள் வந்து அவுடியான்னு கேட்டால் லோகோ ரிலேட்டடாக அனலைஸ் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கணும், இல்லாத மாதிரியும் இருக்கும். ரைட், இப்போ லெட்ஸே இந்த லோகோ வந்து பிளர் பண்ணிட்டா கூட என்னால் ஓரளவு சொல்லலாம் இது ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் தான். முன்னால் பார்த்தோன்னு இந்த கண் இப்படி இந்த ஃப்ரண்ட் லைட் இந்த ஷேப்ஸ் வச்சு ஓரளவு கெஸ் பண்ணலாம் இது ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் தான். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளாக சொல்கிறேன்னு சரி, உங்களுக்கு ஒரு சுசுகி ஆல்டோட கண்டோனே தெரிஞ்சால் அது சுசுகி ஆல்டோ தான்.
அதுக்கு வந்து உங்களோட அந்த அந்த சுசுகியோட ஃப்ரண்ட் இந்த நேம் பிராண்ட்னு சொல்ல இந்த சிம்பல் இந்த முன் லோகோ இல்லாமலே சொல்லலாம் அந்த அந்த மாதிரி விஷயத்தை தான் இப்போ செய்ய போகிறோம். ஸோ பேசிக்காக ஸோ பேசிக்காக எங்களோட பிரெயினில் ஓகே இது வந்து ஒரு கார் தான், இது வந்து ஒரு கார் இல்லை என்ன எங்களுக்கு விளங்குச்சு. ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் நிறைய கார்லாம் எங்களோட கண்ணால் பார்த்தோம். ரைட், ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள எங்களுக்கு காரனே நிறுத்தியா. இப்போ எங்களை எல்லாரும் என்ன செஞ்சாங்க, இப்படி ஒரு காரை காட்டி இது ஒரு கார், இது ஒரு கார், இது ஒரு கார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு அப்படி சொல்லி சொல்லி இந்த படங்கள் எல்லாம் எங்களோட பிரெயினில் பதிஞ்சிருக்கு. இதே கான்செப்டை தான் நாங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்ய போகிறோம். ஸோ ஒரு நிறைய பெரிய டேட்டா செட்டை வச்சுக்கொண்டு முதல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்ல போகிறோம், இது ஒரு கார், இது ஒரு கார், இது ஒரு கார், இது ஒரு கார் இல்லை, அப்படி அனுப்பி தான் அதை நாங்கள் கிரியேட் பண்ண போகிறோம். ரைட், அதை எப்படி கிரியேட் பண்ணுறோம்னு டெக்னிக்காலிட்டிக்கு நான் வேற ஓகே. சில கண்டிஷன்ஸ் இருக்கு பேசிக்காக எங்களுக்கே தெரியாது இது என்னது என்று தெரியாத கண்டிஷன்ஸ் இருக்கலாம். லெட்ஸ் சே சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, சிம்பிளாக சொல்ல போனால் லெட்ஸ் சே இப்படி ஒரு இமேஜ் இருக்கு. ரைட், இதில் இமேஜ் இருக்கிறது வந்து என்ன கார், என்ன இது ஒரு காரான்னு கேட்டால் சில பேர் இல்லை இது ஒரு லெட்ஸ் சே ஒரு எஸ்யூவின்னு சொல்லலாம், சில பேர் இல்லை வேறு சம்திங்னு சொல்லலாம். பட் மெஜாரிட்டியானாக்கள் சொல்லுவாங்க இது ஒரு கார் தான். இன்னொரு ஆள் வந்து கேட்கும் இந்த கார்ட மாடல் என்ன. இந்த கார்ட மாடலில் வந்து எல்லா நிலையுமே பின் பாயிண்ட் பண்ணி சொல்லலாமல் இருக்கும். ஏனெண்டா இந்த இமேஜ்டு குவாலிட்டி அப்படி ஏன்னா ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. ஸோ இந்த இதில் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் எங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ உங்களோட டேட்டாஸ் வந்து இப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு ப்ராப்ளம். நியூரல் நெட்வொர்க்ஸோ மிஷின் லேர்னிங் பேசிக்ஸை நான் சொல்லி கொண்டு போகிறேன். நான் வந்து நிறைய டேட்டாஸ் உள்ள ஃபீட் பண்ணுறோம். ஒவ்வொரு டேட்டாவும் இது கார் இல்லைன்னு முதல்ல சொல்லி அந்த மிஷினை பழக்க வைக்கிறோம். அப்போ நாங்கள் பழக்கக்குள்ள இப்படி ஒரு இமேஜை கொண்டு போய் போட்டுட்டு இது கார் தான் சொன்னால் இப்போ மிஷின் என்ன யோசிக்கும், ஓகே டார்க்காக இருந்துச்சுன்னா அது கார் தான் அப்படின்ற ஒரு ஐடியாக்கில் போப்பாங்க. ரைட், ஸோ டேட்டா பேஸஸ் வந்து ஓரளவு க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த க்ளீன் மீனிங் ஸோ இந்த மாதிரி ஒழுங்கான டேட்டா பேஸ் செட்டாக இருக்கும். ரைட், அது முதலாக. இப்போ லெட்ஸ் சே ஓகே, இப்போ இன்னொரு விஷயம். ஸோ நான் காட்ட படங்களை எல்லாம் காட்டிட்டு திடீர்னு இப்படி ஒரு படத்தை கொண்டு வர, இது ஒரு காரா இல்லை, இது வந்து ஒரு பஜ்ரோ மாதிரி ஒரு டைப். பட் இதையும் நான் காருன்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணி காட்டிடுறேன்னா அது இன்னொரு பஜ்ரோ காட்டாலும் காருன்னு தான் சொல்ல பார்க்க மிஷின். பேசிக்காக ஒரு மெஷின் லேர்னிங்னு நீங்கள் என்னத்தை யோசிக்கணும்னா லெட்ஸ் ஒரு 5-6 வயசு பிள்ளைய மாதிரி யோசிக்கணும். ரைட், அதை நீங்கள் சொல்லி சொல்லி வளர்க்க போறீங்க. அது என்னத்தை சொல்லி வளர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது வளரும். சில வேலை நீங்கள் நிறைய சொன்னாலும் அது வளர்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. இல்லை நீங்கள் கொடுக்க வேண்டிய சில பேராமீட்டர்ஸ் அங்கே கொடுப்படையில் ஒழுங்கா. நாங்கள் இதுகள் வந்து நான் இப்போ கடைசியாக சொன்ன வசனம் உங்களுக்கு விளங்காட்டிலும் பிரச்சனை இல்லை. பட் ஒரு பிள்ளையை நாங்கள் வளர்க்க போகிறோம் இந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. இப்போ எங்களுக்கு இந்த ப்ராப்ளமுக்கு வரும். இன்புட் ஒன்று கொடுக்குறோம், லெட்ஸ் ஒரு கார்டு படத்தை கொடுக்குறோம். அதில் கார் இருக்கா இல்லையான்னு நாங்கள் முதல்ல சொல்ல போகிறோம். புதுசாக சொல்ல போகிறதுக்கு இப்போ எங்களுக்கு ஒரு ஒரு அனலிட்டிக்கல் ரீதியாக நாங்கள் யோசிச்சோம்னா இன்புட் இருக்குது, அவுட்புட்டும் இருக்குது. பேசிக்காக இங்கேருந்து இங்கே போகிறதுக்கான இந்த ப்ராசஸை நாங்கள் இப்போ செஞ்சு முடிக்கணும். அதுதான் மிஷின் லேர்னிங். ரைட், ஸோ இந்த பாட்டை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா இது மெட்ரிக்ஸாக இருக்கு. இப்போ இன்புட் இமேஜ் வந்து லெட்ஸ் சே 200x200 என்ற ஒரு இன்புட் இமேஜ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டாக இந்த இன்புட் இமேஜில் இருந்து ஒரு பெருக்கப்பட்ட வேல்யூஸ் வந்து இதுக்குள்ள வரும். லெட்ஸ் சே 100x100. இதுலேருந்து என்ன ஒரு பெருக்கப்பட்ட வேல்யூஸ் இங்கே வரும். லெட்ஸ் சே 50x50. அது அப்படியே சின்னனாகி கொண்டு போய் கடைசியில் லெட்ஸ் சே 4x4 வந்து கடைசியில் லெட்ஸ் சே 4 ஒரு கோலத்துக்குள்ள கொண்டு வரும். இதில் 16 நம்பர்ஸ் இருக்கும். 16 நம்பர்ஸையும் ஒரே கோலத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு பார்ப்போம் யாருக்கு கூட வேல்யூ இருக்கு. சரி, 8வது நம்பருக்கு தான் கூட வேல்யூ இருக்கு இந்த மாதிரி பார்ப்போம். ரைட், இப்படி ஒரு அப்ரோச் தான் எடுக்க போகுது. ஏன் இப்படி போகுது அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க.
ஏ இப்படி போகுது, இது எப்படி இந்த மாதிரி கொண்டு போகலாம், லெட்ஸ் 100/100 என்னென்னு 50/50 சுருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. பேசிக்காக ஒரு இமேஜை சின்னனாக்கி கொண்டு போயிட்டு கடைசியில் ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஒன்று எடுக்க போகிறோம், அவ்வளோ மட்டும் நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்கன்னா போதும். இப்போ காலிக்கிறேன். உங்களுக்கு தெரியணும், இந்த சுருக்கிக்கிட்டு போகிறதுக்கு எல்லாம் எங்களுக்கு தெரிய வேண்டிய மெயினான சாமான் மேட்ரிக்ஸும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் தெரியும். இப்போ கொஞ்சம் அவுட்புட்லேருந்து வரும். எங்களோட அவுட்புட் வந்து கார் இருக்கா இல்லை, ஒரு சிம்பிளான கேள்வி, இதோட கம்ப்ளெக்ஸான கேள்வியிலலாம் நாங்கள் கேட்குறேன். நாங்கள் சிம்பிளான கேள்விக்கு ஆன்சர் எப்படி வரும்னா, கார் இருக்கண்டா எஸ் 1 or 0, ரைட்? இது என்னது, இது ஒரு மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குமெண்டா, 2x1 இருக்கு. ஏன் ஒன்று வரலாம் அல்ல 0 வரலாம், ஒன்று வரலாம் அல்ல 0 வரலாம். ஆனால் இதுக்குள்ள வரப்போகிற வேல்யூஸ் வந்து ஒரு ப்ராபிலிட்டியாக இருக்கு. அது மெயினான சாதனம், ப்ராபிலிட்டியான நிகழ்தகவு. பேசிக்காக உங்களுக்கு மேத்ஸில் இந்த 3 தெரிஞ்சிருக்கும். நிகழ்தகவை என்ன சொல்லுமெண்டா, 1 வாரத்துக்கான நிகழ்தகவை சொல்லும், 0 வாரத்துக்கான நிகழ்தகவை சொல்லும். சிம்பிளா போகிறோம், 1 வாரத்துக்கான நிகழ்தகவு 0.7. இப்போ நாங்கள் எங்களோட அவுட்புட்ல இருந்து இப்போ இன்புட்டை நோக்கி வந்து நிற்கிறோம். இது எங்களோட அவுட்புட், இப்போ நாங்கள் இன்புட்டை நோக்கி வந்து நிற்கிறோம், ரிவர்ஸில் வரும், ரைட்? 0.3. எப்பயுமே நிகழ்தகவு கொடுத்தோம் 1 இருக்கும். இதில் எங்களுக்கு 2 கண்டிஷன்ஸ் இருக்கிறபடியே கொடுத்தோம் 1 வரும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியுது 1 வாரத்துக்கான நிகழ்தகவு கூட, சரியோ? அதால நாங்கள் சொல்கிறோம் மிஸ்தியார கார் எஸ் என்று சொல்கிறோம், ரைட்? பேசிக்காக ஒரு நியூரல் நெட்வொர்க், ஒரு மிஷின் லேர்னிங் அவுட்புட் வந்து இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணும், ரைட்? ஒரு ப்ராபிலிட்டி எடுக்கும், இந்த ப்ராபிலிட்டி ஒரு செட் ஆஃப் ப்ராபிலிட்டி எடுக்கும், அந்த செட் ஆஃப் ப்ராபிலிட்டியில் யார் கூட இருக்காரோ அதுலேருந்து நாங்கள் எங்களோட சொல்யூஷனுக்கு போகிறோம், ரைட்? கொஸ்டின் வந்து சிம்பிளாக இருக்குது, ஈஸியாக கார் அந்த வழியாக அவ்வளோ சிம்பிளாக இருக்கிற வழியாக ஜஸ்ட் 2ல் ஒரு 2 ப்ராபிலிட்டிக்கு போயிட்டு எங்களுக்கு ஆன்சர் வரும், ரைட்? இப்போ நான் சொன்னேன் அந்த மேட்ரிக்ஸ் நாங்கள் சின்ன நாக்கிட்டு போனோம்னு நாங்கள் சொன்னாங்க, ரைட்? இப்போ 2 தடவை 1 அந்த கடைசி மேட்ரிக்ஸுக்கு வந்திருக்கும். அதுக்கு முன்னே இருக்கிறது வந்து ஈவன் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம், மேபி 16/1 இருக்கலாம். அதுக்கு முன்னாடி 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ் ஒன்று வந்திருக்கும், 5/5, 16 and 4/4. ஸோ இந்த நம்பர்ஸ் எப்படி வருதுன்னு யோசிக்காதீங்க, இந்த நம்பர்ஸ் எப்படி வருதுன்னு எனக்குமே தெரியாது, ரைட்? ஒரு நியூரல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறதுக்கு லைட் நாங்கள் இன்புட் இமேஜ் வந்து 200/200 கொடுத்தோம், இல்லை நீங்கள் வரலாம் ரெண்டு சொல்கிறோம், சரி? இப்போ இந்த நம்பர்ஸ் கடைசி நம்பர் என்னென்ன வரும்னு எனக்கு தெரியும், என்ன சாய்ஸஸ் இருக்குது. இப்போ லெட்ஸே கொஸ்டினை கொஞ்சத்தில் மாற்றுவோம், ரைட்? இப்போ கடைசியில் 2/1 வரணும்னா அதை விட கொஞ்சம் கூட இருக்கணும், நேரம் தெரிஞ்சிடும், ரைட்? இப்போ இதில் ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு பேர் இருக்குது, ரைட்? அந்த லேயரோட பேர், அதாவது அந்த லேயர் என்ன இதில் பற்றி நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்ப்போம். இது வந்து இன்றைய நீங்கள் இவ்வளோ எடுத்துக்கொள்றதே ஒரு பெரிய விஷயம் மாதிரி, ரைட்? இந்த அளவு வந்து ஒரு பேசிக்ஸ் அப்படின்னு நினச்சிக்கொள்ளுது, ரைட்? நியூரல் நெட்வொர்க்ஸும் நிறைய, இப்போ நாங்கள் கதைக்கிறது ஒரு நியூரல் நெட்வொர்க்கை பற்றி. நியூரல் நெட்வொர்க்ஸில் நிறைய டைப் இருக்குது, மிஷின் லேர்னிங்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்காரு. நியூரல் நெட்வொர்க் ஒன்று மெஷின் லேர்னிங் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் நியூரல் நெட்வொர்க் அண்ட் எக்ஸாம்பிளாக நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன், ரைட்? இப்போ இன்னொரு விஷயம், இந்த மெஷின் என்னத்தை லேர்ன் பண்ணுது, கடைசியில் இந்த ப்ராபபிலிட்டிக்கு வரம், சரி? மெஷின் என்னத்தை லேர்ன் பண்ணுது என்று பார்ப்போம். முதல்ல மெஷினுக்கு நான் கொடுக்குற இன்புட்ஸை நான் அவருக்கு திருப்பி டிக் பண்ணிக்கொள்கிறேன். மெஷினுக்கு நான் இதை இன்புட்டாக கொடுக்குறேன், இதை இன்புட்டாக கொடுக்குறேன், ரைட்? மிச்சம் இந்த பேராமீட்டர் ரெண்டுமே மெஷினுக்கு தெரியாது எப்படி வரப்போகுது, ரைட்? இப்போ மெஷின் முதல்ல என்ன செய்யும்டா, நான் சொன்ன மாதிரி இந்த 200/200 சின்னனாக்க ட்ரை பண்ணும், 100/100. இதை என்னத்தால எவ்வளோத்தால சின்னனாக்கணும் எல்லாமே நான் தான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஆஸ் ஹியூமன்ஸ் நான் தான் டிஃபைன் பண்ணுறேன். அதால தான் நியூரல் நெட்வொர்க் வந்து நீங்கள் லிஸ்ட் ஒரு ரிசர்ச் பேப்பர் எடுத்து வாசிங்கன்னா ஒவ்வொரு ஆர்கிடெக்சரில் இருக்கும். ஸோ இந்த சொல்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒவ்வொரு பட்டுக்கோன் இருக்கு,
ரைட். அது ஏன் வருது எப்படி வருதுன்றது சரியான கம்ப்ளெக்ஸான மேத்ஸ். அதனால யாருக்குமே தெரியாது. உண்மையாக சொல்ல போனால் நியூரல் நெட்வொர்க்கில் உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால ஒரு பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் முக்கியம் அங்கே வரப்போகுதுங்க. இந்த 200/200 நான் இந்த 100/100 மாற்ற போகிறேன். ரைட். இதுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸ் இந்த பர்டிகுலர் நீலக்கலர் மேட்ரிக்ஸ் எல்லாம் பெருக்கணும். ரைட். பெருக்கி எனக்கு ஆன்சர்ல 100/100 வரப்போகுதுங்க. let's say 200 by something ஆல பெருக்க போறோம். 200/200 ஸோ மேட்ச் படிச்சாக்கள் சொல்லுவீங்க சிம்பிளா. இதால பியூர் மேட்ரிக்ஸ் எப்படி ஒரு மேட்ரிக்ஸால் பெருக்கணும், இந்த ரெண்டும் ஒரே வேல்யூவா இருக்கணும், 200 இருக்கணும். இதுவும் கடைசியில் 100 மாதிரி வந்திருக்கும். ஸோ இது 200/100 தான். இப்போ நான் கதைக்கிறது உங்களுக்கு விளங்காட்டிலும் இட்ஸ் ஓகே. இது வந்து கொஞ்சம் மேத்ஸ் பேசிக் தெரிஞ்சு இருந்தால் சிம்பிளாக விளங்குற சாமான். இல்லாட்டியும் இட்ஸ் ஓகே. நீங்கள் அதை ஓலோ படித்தது மறந்துருப்பீங்க, அதுவும் மறந்துட்டீங்கன்னா இட்ஸ் ஓகே. நான் உங்களுக்கு 3 கோர்ஸ் லிங்க் அனுப்பினேன். ஸோ அதில் இதை பற்றி தான் மெயினாக கதைப்பாங்க. ஸோ இந்த மேத்ஸ் பேசிக்ஸை பற்றி. ரைட். 200 செவனாக இருக்கணும். 200 × 100 ரெண்டு மேட்ரிக்ஸ் எங்களுக்கு அவுட்புட்டாக. இப்போ இந்த மேட்ரிக்ஸை, இந்த எல்லோ மேட்ரிக்ஸை இந்த நீலா மேட்ரிக்ஸ் அதில் பெருக்கி இதுக்கெல்லாம் வேல்யூஸை போட்டுக்கொண்டு போகணும். இப்போ இந்த மெஷின் இவென்ச்சுவலாக லேர்ன் பண்ணுறது இந்த நீளத்துக்குள்ள இருக்க வரப்போகிற வேல்யூஸ், ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளும் என்ன வேல்யூஸ் வரும் தான் லேர்ன் பண்ண. இது உங்களுக்கு விளங்கியிருக்கும். இப்படி ஒவ்வொரு லேயருக்கு ஒவ்வொரு நீல மேட்ரிக்ஸ் இருக்கு. இந்த நீல மேட்ரிக்ஸ் வேல்யூஸை தான் இந்த நியூரல் நெட்வொர்க் வந்து கண்டுபிடிக்க போகுது. ரைட். அது என்னன்னு கண்டுபிடிக்குது, முதல்ல வந்து நாங்கள் ரேண்டமாக இனிஷியலைஸ் பண்ணோம். ரேண்டமான வேல்யூஸை உள்ள கொடுப்போம். ரைட். ஆனால் ஒரு ரேஞ்ச் பண்ணி தான் கொடுப்போம். மெயின் கடைசியில் எங்களோட அவுட்புட் சைவருக்கு மட்டுக்கு மட்டும் வரணும். அவை இதுக்குள்ள வர வேல்யூஸ் எல்லாமே சைவருக்கு மட்டுக்கு மட்டும் தான் கொடுப்போம். ரைட். அது தெரிஞ்சுக்கொள்ளும். ஸோ இந்த வேல்யூஸை ரேண்டமாக இனிஷியலைஸ் பண்ணிட்டு நாங்கள் சரி பார்த்து கொண்டு வருவோம். ரைட். ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் பெருக்கிறோம். அது நாங்கள் இன்றைக்கு தொடவோம். அடுத்த கிளாஸ் இது பிடிக்காது. இவ்வளோ பேசிக்ஸும் விளங்கிச்சா? பேசிக்காக ஒரு மெஷின் என்னத்தை பார்க்குது, என்னத்தை செய்ய ட்ரை பண்ணுது, அதை நாங்கள் என்னத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறோம், இவ்வளோ விளங்கிச்சா உங்களுக்கு? விளங்காட்டில் கூட இட்ஸ் ஓகே. நாங்கள் என்ன கன்செப்டை நோக்கி போய்கொண்டிருக்கோம்னு விளங்கிச்சா? வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே கேளுங்க. அதான் அந்த 210 200 200 200/100 ஆகுதுன்னு சொன்னீங்க. ஓகே. இது நீங்கள் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை பற்றி கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா ரைட். நான் உங்களுக்கு அனுப்பின அந்த கோர்சஸில் முதல்ல அது கோர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ரைட். அதில் இவங்க இதை பற்றி ஷுவராக கழிச்சிருப்பாங்க. ரைட். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இது மோஸ்ட்லி ஓ லெவல் ஏ லெவல் மேத்ஸில் வாட்ஸாமல். ஸோ அது டச் பண்ணிக்க உங்களுக்கு இது இன்னும் கிளியர் ஆகும், ஏன் அது அப்படி வரும். சரியா? வேறு ஏதாவது? ஓகே. உண்மையை சொல்ல போனால் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கே சில விளங்கி இருக்குமான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ரைட். ஸோ நான் அந்த நான் அனுப்பின 3 கோர்ஸ் நீங்கள் பேரலாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ பேரலாக ஸ்டார்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு கோர்ஸில் வர டவுட்ஸை நாங்கள் கிளியர் பண்ண ட்ரை பண்ணிக்கொண்டு போவோம். இப்போ 3 பேருமே நீங்கள் 3 பேருமே ஒரே கோர்ஸ் ஃபாலோ பண்ண போகிற போறியா, அதில் வர டவுட்ஸ் வந்து எல்லாரும் காமனாக தான் வரப்போகுது. ஸோ அந்த டவுட்ஸை சண்டே கொண்டு வாங்க. சண்டே இதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கு நாலேஜ் டீப்பாகும். ரைட். சரியான ஸ்லோவாக கொண்டு போவோம் இதை. அப்போ தான் இது டேக்கிள் பண்ணுறதுக்கு சரியான ஒரு ஈஸியான ப்ராப்ளமாக மாறும். இல்லாட்டி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா முதல்ல விளங்கணும். எங்களுக்கு சொல்லுங்க இருந்தா சொன்னது விளங்கியது. ஓகே. ஸோ பேசிக்காக எங்களுக்கு தெரிய வேண்டியது வந்து நாங்கள் இதை என்ன செய்ய போகிறோம்னு எங்களுக்கு விளங்கணும். ரைட். எங்களுக்கு என்ன செய்ய போகிறோம்னு எங்களுக்கு விளங்கினா தான் பேருந்து நாங்கள் மெஷினுக்கு போய் கோட் பண்ணலாம். அதால் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு ஃபஸ்ட்டாக நாங்கள் கிளியர் ஆகிக்கணும். ரைட். அதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கு உங்களுக்கு ஷுவராக டவுட் வந்திருக்கு, மெட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அந்த மெட்ரிக்ஸ் என்னன்னு 2 இப்படி பெருக்கலாம் என்ற டவுட் வந்திருக்கு. ஸோ அதால் நீங்கள் வந்து ஷுவராக நான் அனுப்பிற அந்த 3 கோர்ஸையும் இருக்கா பேரலாக ஃபாலோ பண்ண தொடங்குங்க. ரைட். சண்டே நாங்களோட மெட்டா அசைன்மெண்ட் ரிவ்யூ பண்ணக்குள்ள நாங்கள் உங்களுக்கு அந்த இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுற கோர்சஸில் வந்து டவுட்ஸை
கிளியர் பண்ண ட்ரை பண்ணி கொண்டு போ ரைட். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சுன்னா காப்பி எடுங்க, எழுதி வைங்க. சண்டே டேட்டா வரக்குள்ள கேளுங்க ரைட். அதை நாங்கள் திருப்பி வரை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. ஸோ இந்த கோர்சஸ் நான் ஒருக்கா காப்பி பண்ணி எங்களோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டுறேன். சாட் கிளியர் ஆகிட்டு ஹரி ஒருக்கா போட்டு விடலாமா அது சாட்டில் ஒருக்கா வாட்ஸ்அப் குரூப்பில் 3 கோர்ஸ் லிங்க் ஆகி? எஸ் சார் கேன். ஓகே, அதுக்கு போட்டுது. ஸோ நாங்கள் இன்றைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட பிருந்தாவோட அசைன்மெண்ட் நீங்கள் என்ன செஞ்சுட்டு உங்களோட லெஜர் டைமில் அனுப்புங்க. உங்களோட மெட்ட ப்ரொஜெக்ட்ஸையும் ஸ்டார்ட் பண்ண தொடங்குங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு டைம் தேவை வேண்டிய எங்களுக்கு எப்படியும் சிலபஸ் முடிஞ்சு. ஸோ அதுக்கு உங்களுக்கு டைம் தேவை வேண்டிய நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். இன்றைக்கு டவுட்ஸை கொண்டு வாங்க, நாங்கள் சண்டே டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். Thank you. Bye. Bye.